வணக்கம், வெல்கம் டு ட்ரிபிள்ஸ் வியூஸ். நான் சிவகுமார் சங்கரபாண்டியன். அமெரிக்காவினுடைய H1B விசாவை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த விசாவுக்கு மிகப்பெரிய அளவில் அமௌண்ட்டுகளை வந்து அதிகப்படியான அமௌண்ட்டுகளை கட்டி தான் நீங்கள் கூப்பிட்டு வரணும்னு அமெரிக்க நிறுவனங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கட்டுப்பாடுகளை வச்சுட்டார். இதனால் அமெரிக்காவுக்கு நம்ம ஒரு ஆளை போகிறாங்கன்னா அவருக்கு 88 லட்சம் ரூபாய் அமெரிக்க நிறுவனம் கட்டி தான் கூப்பிட்டு வரணும். அதுக்கு போக வருஷம் வருஷம் சில அமௌண்ட்டுகளெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டாரு. இது மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இருக்குது. அமெரிக்காவுக்கு போகிறவங்கலாம் அமெரிக்காவுக்கு போகணும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கனவாக ஐடி செக்டார் பீப்புள் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய ட்ராபேக் தான் அப்படின்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இதற்கான மாற்று ஏற்பாடுகள் மற்றும் மாற்று யுக்திகளை வந்து சில நாடுகள் நமக்கு அறிவிச்சிட்டு இருக்காங்க. அந்த வகை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். H1 விசாவை வந்து அதிகப்படியான காசு கொடுக்குறனால அமெரிக்காவில் தான் அதிகமாக ரெக்ரூட் பண்ணுவாங்க, இந்தியர்களை குறைப்பாங்கிற பாணியில் அவர் பண்ணிகிட்டு இருக்காரு. ஆனால் இது இந்தியாவை சற்று பாதிக்கும், கண்டிப்பாக பாதிக்கும், ஆனால் பாதிக்காது. என்ன ரெண்டும் பாதிக்குங்கிற பாதிக்காதுன்னு சொல்கிறீங்கன்னா, அதுக்கு இன்னொரு நாடுகள் நமக்கு அதுக்கு வாசல்களை திறந்துட்டு இருக்காங்க. அது சைனா மற்றும் யூரோப்பியன் கண்ட்ரிஸ். யூரோப்பியன்னா யூகேவை நமக்கு தாராளமாக நீங்கள் எங்களுக்கு வாங்க, அதுக்கு எந்த விதமான நீங்கள் வந்து அதுக்கான உங்களுடைய கல்வி தகுதி மற்ற எந்த விதமான தகுதி இருந்தாலும் நீங்கள் உடனடியாக அந்த விசாவுக்கு புது விதமான விசாவை நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோன்னு முதல்ல சைனா அறிவித்தாங்க. அதுக்கு கே விசான்ட்டு நீங்கள் ஒரு ரெக்ரூட்மெண்ட் பண்ணி தான் ஒரு கம்பெனி வந்து ரெக்ரூட் பண்ணால் தான் உள்ளே வரணுங்கிறது அவசியம் இல்லை. நீங்கள் ரெக்ரூட் பண்ணாமே உள்ளே வரலாம். அதுக்கு எந்த விதமான கட்டணமும் கிடையாதுங்கிறத அறிவிச்சிட்டாங்க. 21 அக்டோபர்லேருந்து அதை செயல்பாட்டுக்கு வரும். அதுக்கான முழு நிபந்தனைகள்லாம் இனிமேல் வருங்கிறத சொல்லியிருக்காங்க. நீங்கள் அங்கே போகலன்னா எங்களுக்கு வந்து பணிபுரிங்க, எல்லா ஐடி செக்டார் பீப்புளும் எல்லா டெக்னிக்கல் பீப்புளும் இங்கே வந்து எங்களுக்காக உழைச்சி கொடுங்கன்னு சொல்லி நாங்கள் உங்களுக்கு அதுக்கு ஈக்குவலான சம்பளம் தரங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இதை அடுத்து யூகேவினுடைய பிரதமரும் இதே மாதிரி அறிவிப்பை விட்டுட்டார். ஏற்கனவே முழுமையான ஃப்ரீயாக உள்ள வர்த்தகம் வந்து இங்கிலாண்டோட யூகேவோட நம்ம கையெழுத்து பண்ணியிருக்கோம். அந்த விதியில் இதையும் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இல்லாத அளவுக்கு நீங்கள் வந்து இங்கே ஒர்க் பண்ணலாங்கிற ஒரு ஃப்ரீயாக ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. கம்பெனிகள் நாங்கள் இந்திய இன்ஜினியருக்கு எவ்வளோ ஆஃபர் இருக்குங்கிறத நம்ம இதில் தெரிஞ்சுக்கணும். அதுபோக இந்திய நிறுவனங்கள், இந்தியாவினுடைய பிரதமர் மோடியும் ஐடி செக்டாருடைய அமைச்சர்களும் இதுக்கான முழு மீட்டிங்கில் இருக்காங்க. அவங்க வந்து தன்னுடைய ஆலோசனைகளை இந்திய கம்பெனிகள் ரெக்ரூட் பண்ணுங்கள், இந்திய இன்ஜினியர்களை அங்கேருந்து இங்கே வந்து ரெக்ரூட் பண்ணி இந்திய கம்பெனிகளுக்கு எந்த விதமான சலுகைகள் எந்த விதமான பிரச்சனைகள் எல்லாம் இல்லாத அளவுக்கு இந்திய கம்பெனிகளை பூஸ்டப் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை நம்ம பண்ணுவோம். இன்னொரு 10 வருஷத்துக்கு இன்னும் எந்த விதமான வெளிநாடுக்கு போகணுங்கிற ஒரு எண்ணமே வராத அளவுக்கு நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாங்க. நம்ம ஏற்றுமதியாளராக மிகப்பெரிய ஏற்றுமதியாளர், சாஃப்ட்வேர் பொருள் ஏற்றுமதியாளர்களாக மற்ற எல்லா இதுலேயும் ஏற்றுமதியாளர்களாக வர வேண்டும் என்பதை நோக்கில் கொண்டு மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை எல்லா விதமான மாற்றங்களையும் கொண்டு வரதுக்கு இந்திய அரசு தயாராகிவிட்டது. அமெரிக்கா நீ என்ன தான் பண்ணாலும் நீ இங்கே அடைச்சி எல்லா வாசலையும் அங்கே அடைக்க இன்னொரு வாசல் திறந்துட்டுருக்கு. அதனால் அமெரிக்காவுடைய இன்னொரு விஷயம், அமெரிக்காவிலேயே இதுக்கு பயங்கரமான எதிர்ப்புகள் உருவாயிடுச்சு. உண்மையே ட்ரம்ப் வந்து அவருடைய பதவிக்காலத்தை கம்ப்ளீட் பண்ணுவாராங்கிறதே சந்தேகமாக இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு அங்கே எதிர்ப்புகள் வந்துட்டு இருக்குது. கம்பெனியினுடைய முதலாளிகள் எல்லாமே அவருக்கு மறைமுகமாக பல விதத்தில் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வர்றாங்க. அவருடைய கட்சிக்காரங்க தான் அவருக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்கன்னா அதுவும் ஒரு மனதாக பண்ணலை, வேறு வழி இல்லாமல் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. அது போக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர் கம்பெனிகளே வந்து இந்தியர்கள் நடத்துகின்ற கம்பெனிகளே இன்னும் கொஞ்ச நாளில் இந்தியாவுக்கே வந்து செயல்பட ஆரம்பிக்கிறதுக்கான வழிமுறைகள் ஆரம்பிக்க தான் போகுது. அவங்க எல்லோரும் அந்த மூடுக்கு வந்துடுவாங்க. உண்மையிலே போங்க, சம்பாத்தியம் பண்ணுங்கள், திருப்பி வந்துடுங்க. இந்த மாதிரி கண்ட்ரி கிடையாது. இங்கே பாருங்கள், ஆஸ்திரேலியாவில் ஒரு பக்கம் பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு, இங்கிலாண்ட்லேயும் ஒரு பிரச்சனையாகுது, அமெரிக்காவில் இந்தியன்ஸ் எடுத்து. ஏன்னா இவங்களுடைய எல்லா இடத்துலையும் போய் நீங்கள் வந்து குடியிருந்து அவங்களுடைய குடியுரிமையை பெற்று அவங்களுடைய வாக்குரிமை பெற்று அவங்களுடைய வாக்குரிமையை சிதைக்கிறீங்கிற எண்ணம் எல்லாருக்கும் வருது. அதுக்கு இடம் இல்லாமல் போங்க, சம்பாதிங்க, இங்கே வாங்க, நல்ல விதமாக இருந்துட்டு அங்கே இருந்து சம்பாதிச்சுட்டு இந்தியாவுக்கு திரும்பி வந்து உங்களுடைய சேவையை இந்திய நாட்டுக்காக கொடுங்கங்கிறத எல்லாருடைய வேண்டுகோளாக இருக்குது. போனோன்னே இந்தியாவை பற்றி தப்பாக பேசுகிறாங்க. அங்கே இப்படி இருக்குது, இங்கே இப்படி இல்லை, இங்கே இருந்து தானே போனோம், இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் படித்து தான் நம்ம அங்கே போனோம் அப்படிங்கிறதே மறந்துடுறாங்க. அதனால் இன்றைக்கி பாருங்கள், விரட்டும் போது நீ எங்கே பண்ணுவேன், என்ன பண்ண முடியும்? என்றைக்குமே ரேஷியல் பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கும் நாடு முழுக்க. நீங்கள் வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் வட இந்தியர்களுடைய ஆதிக்கத்தையே நம்மளால் பொறுக்க முடியலன்னு நம்ம சொல்கிறோம்.
ஒரு நாட்டுக்குள்ளே கான்ஸ்டியூஷன்ஸ் படி அது பண்ண முடியாது. இருந்தாலும் நமக்கு அது ஒரு பிரச்சனையாக இருக்குது. இன்றைக்கி ஒரு நாட்டின் உள்ளே போய் மற்ற நாட்டுக்குள்ளே போய் நம்ம அதிகாரத்துக்கு வராததுக்கு உள்ள அளவுக்கு நம்ம வந்து உள்ளே வந்து குடியேற்றத்தை பண்ணும்போது அவனுக்கு எந்த விதத்துலையும் அது எரிச்சல் தான் வரும். அது என்றைக்குமே ஆபத்தான விஷயம்தான். போங்க, சம்பாதிங்க, இந்தியாவுக்கு வாங்க, அதுதான் நல்லது. H1 விசா இன்றைக்கி H1 இந்த விசாவுக்குமான பிரச்சனைகளை வர்றது ஒரு விதத்தில் நல்லது தான். இப்போ ஸ்ரீதர் வேம்பு ஜோகோனுடைய நிறுவனர் கூட வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் நேற்று சொல்லியிருந்தார். ஒரு 5 வருஷம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் இந்தியாவுக்கு வந்து இந்திய நிறுவனங்களில் நீங்கள் பணியாற்றுங்க, இந்தியாவில் வந்து நிறுவனங்களை ஓப்பன் பண்ணுங்கிற அளவுக்கு அவர் சொல்வார். ஒரு 5 வருஷம் கஷ்டப்பட்டீங்கன்னா அடுத்து நம்ம கையில் தான், நம்ம தான் அந்த அளவுக்கு நம்மளுடைய கெப்பாசிட்டி இருக்குது, நமக்கு பொட்டன்ஷியலும் இருக்குங்கிறத அவர் ஆணித்தரமாக தெரிவிச்சிட்டார். உண்மையில் இந்திய இன்ஜினியர்களுக்கு மிகப்பெரிய அளவில் வாண்டட் இருக்குங்கிறத எல்லா உலகளாவிய எல்லாருக்கும் தெரியுது. ஏன்னா சைனா வந்து இந்தியாவினுடைய ஒரு மறைமுக எதிரி தான், அவனை நம்பவே முடியாது. இருந்தாலும் வேலை பார்க்குறதுக்காக போகலாம், தப்பு கிடையாது. அவன் வான்னு சொன்னாலே அதில் ஒரு விஷயம் இருக்கும். கண்டிப்பாக அமெரிக்காவை எதுக்குக்காக இது செய்கிறாங்க. ஆனால் நம்ம ஒரு பெனிஃபிட் அதில் வச்சு போனோம்னா நல்லது. என்றைக்குமே குடியேற்றம் நமக்கு தவறு அப்படிங்கிறது தான் என்னுடைய ஸ்டேட்மெண்ட். நீங்கள் உங்கள் கருத்துக்களை சொல்லலாம், கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.